ஹலோ காய்ஸ், நான் உங்கள் டிஜி ப்ரோ பிளேயர். இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளையாட போகிறோம்னா ஐஸ்ங்கிற ஹாரர் கேம் விளையாட போகிறோம். அதுவும் பேய் கேமு. நான் இது வரைக்கும் வீடியோ போட்டதுலேருந்து இது வரைக்கும் நான் விளையாண்டதில்லை. ஒரு பேய் கேமு ஹாரர் கேமு இது வரைக்கும் விளையாண்டதில்லை. சரி, இன்றைக்கி போடுவோம் ஒரு ஹாரர் கேமு தனியாக விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஹாரர் கேம் விளையாட போகிறோம். நம்ம கூட யாரும் வர போகிறதில்ல, நம்ம மட்டும்தான். ஓகே, மறக்காம இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக், சப்ஸ்கிரைப், ஷேர், தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டு தான் என்னை நல்ல ஒரு யூடியூபர் ஆக்கும் நம்புகிறேன் நான். சரி மக்களே, ஆரம்பிக்கலாமா? ஓகே மக்களே, நார்மல் இதே கொடுப்போம். நம்ம நார்மல் மட்டும் தான் விளாட போகிறோம். இந்த பேய்கிட்ட இருந்து தான் எஸ்கேப் ஆகணும். இதோட ரூல்ஸ் என்னென்னா, ஒரு 20 மணி பேக் மாதிரி இருக்கும். அதை நம்ம எடுத்துகிட்டு தப்பிக்கணும் எக்ஸிட் ஒரு வழியாக. அதுதான் இந்த கேமோட ரூல்ஸு. சரி, ஆரம்பிப்போமா? அப்படியே தட்டுவோம். apparently the owner of the place மிஸ்டர் மைல்ஸ் யாரோ ஒரு பெரிய ரிச்மேன் இருந்திருக்காங்க போல இருக்குது. நம்ம திருடனா என்னன்னு தெரில, திருடன்னு நினைக்கிறேன். நம்ம திருடுறதுக்காக நம்ம வந்திருக்கோம் போல இருக்கு. த மேன் இஸ் பீரியட் சம் டைம் அகோ, ஜஸ்ட் இஸ் ஒன் ஜாப் அண்ட் ஐல் பி செட். இவனும் பணக்காரன் ஒரு ஆள் இருந்திருக்கான் அந்த வீட்டில். என்னென்னா தலைவன் என்னமோ காண போயிட்டான் போல இருக்குது. எனக்கு இவனை வீட்டிலேருந்து திருடினேன்னா நான் ஒரு வாழ்க்கையில் செட்டையில் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு இவன் போகிறான். ஓகே, ஆரம்பிப்போம். தலை மட்டும் கொண்டு இருக்கிற ஒரு பேய்கிட்ட இருந்தால் அந்த தப்பிக்கணும். ஓகே, இதோ இந்த மாதிரி மணி பேக்கு தான் மக்களே. பாருங்கள், மணி பேக் எடுத்து தப்பிக்கணும். ஏதோ 20 நான் தேடி கண்டுபிடிக்கணும். தேடி எப்படி தப்பிக்க போகிறேன்னு தெரில. ஆனால் இனிமேல் இந்த வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். டக்குன்னு தப்பிச்சா ஷார்ட்டில் இல்லைன்னா கொஞ்சம் நீட்டாக தான் போகும். எனக்கு நம்பிக்கை. ஏதோ இந்த மாதிரி ஐஸை எடுத்துட்டோன்னா மக்களே பேய் எங்கே இருக்குன்னு நம்மளால் வர்றது பார்க்க முடியும். இல்லைன்னா அது வரைக்கும் ஒரு ஷா கிடச்சிருக்கு நம்ம வெட்டுறதுக்கு. இந்த ஐஸ் உதவி செய்யும். இந்த கேம் நான் கொஞ்சம் ஃப்ரீ டைமில் விளையாண்டேன். ஓகே தான், அதில் தைக்க முடியுதான்னு பார்ப்போம். தைச்சிடவே நம்பிக்கை இருக்கு. என்ன ஆடுது? இங்கே தான் வருது மக்களே. இப்போ பாருங்க. அழகா என்னடா வந்தவனும் மேலே வருது. 20 கண்டுபிடிக்கணும்னா எவ்வளோ கஷ்டம். ஸோ ஒன்று இருக்குது போல இருக்க. இப்போ தான் போவோம். மேலே போகுது. ஓகே தான். இங்கே என்னமோ டப்பா மாதிரி இருக்குது. ஐஸ் இருக்குது, எடுத்துக்கணும். இப்போ மேலே போனது பார்த்தேன். அதனால் நம்ம கீழே போயிடுவோம். அதான் சேஃபு. இப்போதைக்கு நம்ம எத்தனை கண்டுபிடிச்சிருக்கோம்? 6 தான். அப்போ செய்து இன்னும் மக்களே கீழே ஓடிட வேண்டியதான். தப்பிச்சு நான் போகணும். என்னோட இடினா ஓடுது. இங்கே ஒன்று இருக்குது. போகிற வழியிலையா அப்படியே அழகாக கொடுத்துட்டு இருந்தேன். அழகாக நான் எடுத்துகிட்டு கிளம்பிடுவேன். இது இன்னும் வருது. எங்கே இருக்குது தெரியலையே. அப்படியே அம்மா கீழே வராது. எங்கே வருதுன்னு பார்ப்போம். மறுபடியும் மேலே ஏறுது. கீழே இங்கே வச்சுருந்தா நல்லாயிருக்கும். ஓகே, இப்படி தான் ஒன்றும் கொஞ்சம் எடுக்க வேண்டியது இருக்குது. ஸ்கிப் ஆயிடுவோம் நம்பிக்கை இருக்குது மக்களே. சப்போர்ட் பண்ணுங்கள். அதுவும் இது நார்மல் போட்டு கொஞ்சம் ஃபஸ்ட்டாக தான் இருக்கும். இங்கே கதவு இருக்குது, பார்ப்போம். இங்கே இல்லையா? இல்லைனா மேலே தான் போகணும். ஸோ
மேலே போகிறதுக்கே பயமாக இருக்குது. அது மேலே தான் இருக்கு. ஐயோ வருது வருது வருது. சுற்றிக்கிட்டு இருப்போம். சுற்றிக்கிட்டு இருந்தால் எப்படா மேலே போகணுன்னு கேட்பீங்க, எனக்கே தெரில. என்னடா 50 செகண்ட் ஆகியோ தெரியாமல் மிஸ் பண்ணிட்டேன். மேலே என்னமோ இருக்குது. இப்போ 15 கண்டுபிடிக்கும். இங்கே ஒன்று இருக்கா? ஓகே, இனிமேல் மேலே தான் போய் பார்க்கணும். எல்லா இடத்தையும் சுற்றி முற்றி பார்க்கணும் மக்களே. ஆனால் இது உள்ளுக்கு போக முடியும். இங்கே உள்ளுக்கும் இருக்குது, போக முடியலடா. நம்ம ஃபைன் கீயா வர இங்கே வருது. இது எங்கேயோ இருக்குது. என்னடா இப்படி ஆடுது? இங்கே வருது. அழகாக மேலே ஓடிட வேண்டியதான். பட்டுன்னு வேற காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க. மேலே ஏறிட வேண்டியதான். அங்கே தான் எக்ஸிட் வரும் மக்களே, 2வது மாடி. ஐயோ கிடச்சிடணும். விளையாடுற மினிக்கே பயமாக இருக்கேன். அது வரைக்கும் ஒரு கேமே விளையாடுதில்லை. 1-3 தப்பிச்சே நான் தீரணும். ஐயோ 1 இங்கே இருக்கணும். எஸ் கீழே தான் இருக்குது மக்களே, கீழே தான் இருக்குது. பேச்சே தீர்றோம். தைக்கணும் போயிரு. எஸ் தேய்ச்சிட்டேன். அப்பா தேய்ச்சிட்டேன். ஏற்படுங்க என்னமா சொல்லியிருக்கேன். ஓ நோ இட் வாஸ் ஹியர். ஐம் ஷோ ஆஃப் இட். It even looked similar. This place was supposed to be abandoned and now I'm seeing her. Why I can't shake the feeling that she keeps calling me. நம்ம ஷேடோ மாதிரியா நீங்கள் பார்த்துருப்பீங்க அது எப்படி பயங்கரமாக இருந்துச்சுன்னு. தலை மட்டும்தான். ஓகே மக்களே, இந்த வீடியோ இதோடு நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தவங்கன்னா மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு. மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், பாய். இந்த வீடியோ பார்ட் 2 வேணும்னா அடுத்த மேப்பு, அடுத்த லெவல் 2 நினைக்கிறேன். வேணும்னா மறக்காம 10 லைக்ஸ் கொடுங்க. அடுத்த இது நான் போடுறேன். அது அடுத்த இதில் தேய்க்க முடியுமான்னு தெரில, நான் பார்க்குறேன்ல. தேய்க்க முடியலன்னா என்னை கத்தக்கூடாது, ஏன்னா நானே எப்படி விளாடுவேன்னு எனக்கே தெரில. இது ஃப்ளூக்கில் தான் தப்பிச்சேன். ஓகே கைஸ், மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி கைஸ், பாய்.